இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் நான் மூலைக்கல்லாக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து இல்லையேல் நான் ஒன்றுமல்லை. இயேசு கிறிஸ்து அன்பு, மன்னிப்பு என்னும் கொள்கைகளை இந்த கல்லில் பொறிக்கப்பட்டுள்ள செய்தி நமது மூதாதையரின் ஞானம். அது நம்மை உண்மையை நோக்கி வழிநடத்தும். பெரியவராக விரும்புகிறவர் தொண்டனாக இருக்கட்டும். இந்த சிலுவையை ஏற்றுக்கொள். அன்பே, இந்த கல்லில் உள்ள ஞானம் நம்மை வழிநடத்தும். ஆமையா, குருக்கமாக சொன்னாலும் அவர் கொள்கைகளை தந்தார். நாம் அந்த இயேசு கிறிஸ்துவை எனக்கு முன்னோடி. நாம் சரியாக இல்லையேல் இந்த உடைந்த கற்கள் போல ஒற்றுமை இல்லாவிட்டால் நாமும் சிதறிப் போவோம். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் நான் மூலைக்கல்லாக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவில்லையேல் நான் ஒன்றுமில்லை. மிகவும் ஆழமான ஒரு ஆன்மீக சிந்தனை. பொதுவாக கிறிஸ்தவ இறையியலில் இயேசு கிறிஸ்துவே மூலைக்கல் என்று அழைக்கப்படுகிறார். ஒரு கட்டிடத்தின் உறுதி அந்த மூலைக்கல்லை பொறுத்தே அமையும். ஒரு முக்கியமான உண்மையை வலியுறுத்துகிறது. ஒன்று, கொள்கைகளின் செயல் வடிவம். இயேசு அன்பு, மன்னிப்பு மற்றும் சமாதானத்தை போதித்தார். அந்த போதனைகள் வெறும் புத்தகத்தில் இருந்தால் அவை வெறும் எழுத்துக்கள் மட்டுமே. நாம் தான் அவற்றை செயல்பாட்டிற்கு கொண்டு வருகிறோம். நாம் அந்த பண்புகளை வாழும்போதுதான் அவருடைய கொள்கைகள் இந்த உலகில் ஒரு வலுவான கட்டிடமாக, சமூகமாக எழுந்து நிற்கின்றன. 2, சீடத்துவத்தின் பொறுப்பு. ஒரு சிறந்த தத்துவமோ அல்லது கொள்கையோ அதை ஏற்று பின்பற்றுபவர்கள் மூலமே நிலைத்திருக்கிறது. அந்த வகையில் கிறிஸ்துவின் போதனைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதிலும் அதை சமூகத்தில் நிலைநிறுத்துவதிலும் மனிதர்களாகிய நமக்கே முக்கிய பங்கு உண்டு. 3, அன்பின் தூதர்கள். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்பதே அவரின் பிரதான கட்டளை. நாம் காட்டும் அன்பின் மூலமே அவர் உலகிற்கு வெளிப்படுகிறார். அந்த வகையில் அவருடைய நற்பண்புகள் எனும் மாளிகையை தாங்கி நிற்கும் மூலைக்கல்லாக ஒவ்வொரு மனிதனும் மாற முடியும். சுருக்கமாக சொன்னால், அவர் கொள்கைகளை தந்தார். நாம் அந்த கொள்கைகளை தாங்கி பிடிக்கும் தூண்களாகவும் அஸ்திவாரமாகவும் இருக்கிறோம். நாம் சரியாக இல்லையெனில் அந்த கொள்கைகள் சமூகத்தில் வலுவிழந்து போகும். உலகம் என்னை புறக்கணித்தாலும் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் நான் மூலைக்கல்லாக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவில்லையேல் நான் ஒன்றுமில்லை.